It's story time. செயற்கை செந்தீவோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் பத்தி ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செஞ்சிருந்த பச்சை மாவலி என்ன அச்சுறுத்தலை பத்தி சொல்லிச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. பாபின் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு பச்சை மாவலிய தொடர்புல வர சொன்னாரு. தொடர்புல வந்த பச்சை மாவலி தான் சேமிச்சு வச்ச சக்தியை பயன்படுத்தி இஸ்ரேல் அனுப்பின ஏவுகணைய வானத்திலேயே வெடிக்க வச்சதை பத்தியும் ரகுவீரோட காரை கடத்தினதை பத்தியும் சொல்லி, ஆனா இந்த 2 சம்பவத்திலையும் ஒரு சின்ன பையன் நான் வானத்துல வேகமா நகர்றத கவனிச்சுட்டான். அந்த பையன் பேரு கைலாஷ். அவன் தலைமை விஞ்ஞானி பல்தேவோட பையன். என்னை கவனிச்சதை பத்தி அவன் அவர்கிட்ட சொல்ல முயற்சி செய்யும் போது நான் வானத்திலேருந்து அவனை லேசர் துப்பாக்கியால சுட்டேன். ஆனா அவன் கூட இருக்கிற ரோபோ எப்படியோ அவனோட உயிரை காப்பாத்திடுச்சு. தலைமை விஞ்ஞான கூடத்தோட முதல் உதவி சிகிச்சை மையத்துல அவன் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அவனை பார்க்கறதுக்கு பல்தேவ் அங்க வந்தாரு. நான் வழக்கம் போல அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு இடைமறிச்சு கேட்டப்போ கைலாஷ் பல்தேவ் கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டான். அதுக்கு பல்தேவ் கொடுத்த பதில நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி முதலுதவி சிகிச்சை மையத்துல பதிவு செஞ்ச வீடியோவை போட்டு காட்டுச்சு. அந்த வீடியோல பல்தேவ் சொன்ன கடைசி வாக்கியமான நான் இப்பவே தலைமை விஞ்ஞான கூடத்துக்கு போய் நம்ம சேட்டிலைட்லேருந்து ஏவுகணை ஏவி அந்த நட்சத்திரத்தை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னது பதிவாகி இருந்துச்சு. இதை கேட்ட உடனே பாபின் பச்சை மாவலி கிட்ட இப்ப பல்தேவ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத காட்டு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவில் கைலாஷ் முற்றிலும் குணமாகிட்டதுனால அவனை டிஸ்சார்ஜ் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக டாக்டர் சொன்னாரு. அவங்க வீடும் அங்க பக்கத்திலேயே இருந்ததுனால டோஜோ அவனை கையில தூக்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுச்சு. பல்தேவ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு பச்சை மாவலி திரையில காட்டும்போது அவரு தலைமை விஞ்ஞான கூடத்திலேருந்து ஒரு சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் வழியா பச்சை மாவலிய வானத்துல தேடிக்கிட்டு இருந்தாரு. பச்சை மாவலியோட இருப்பிடம் மட்டும் சரியா அவருக்கு தெரிஞ்சு சேட்டிலைட்லேருந்து அவர் ஒரு ஏவுகணையை ஏவி விட்டா அதுக்கப்புறம் மாவலிய காப்பாற்ற முடியாது அப்படின்னு பாபினுக்கு தெரிஞ்சிடுச்சு. நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து அவர் உடனே ஒரு உத்தரவு போட்டாரு. விஞ்ஞான தலைமை கூடத்தையும் கைலாஷ் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற விஞ்ஞான கூடத்தோட முதலுதவி சிகிச்சை மையத்தையும் உடனே தாக்கி அந்த மொத்த கட்டடத்தையும் அழிச்சிடு அப்படின்னு அவர் உத்தரவு போட்டாரு. அவரோட உத்தரவை வாங்கிக்கிட்டு பச்சை மாவலி திரையிலேந்து மறைஞ்சிடுச்சு. அடுத்து வந்த 2 நிமிஷத்துக்குள்ள விஞ்ஞான தலைமை கூட கட்டிடமும் முதலுதவி சிகிச்சை மைய கட்டிடமும் லேசர் தாக்குதலுக்கு உள்ளாகி மொத்தமா அழிஞ்சிடுச்சு. இந்த தாக்குதல் இந்தியாவை மட்டும் இல்லாம உலகத்தையே பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கிடுச்சு. இந்த தாக்குதல் பத்தி கேள்விப்பட்டதும் செயற்கை செந்தீவில் ஆர்சி பாபினை ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருந்தாரு. நமக்கு எதிரியா யாரெல்லாம் வராங்களோ அவங்கள தொடக்கத்திலேயே அழிச்சிடுற உன்னோட திறமையே திறமை அப்படின்னு அவரு பாராட்டும் போது முக்கியமான அவசரமான விஷயம் அப்படின்னு பச்சை மாவலிகிட்டேந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. ஆர்சியும் பாபினும் உடனே பச்சை மாவலிய தொடர்புக்கு வர சொன்னாங்க. திரைக்கு வந்த பச்சை மாவலி உங்க உத்தரவுப்படியே நான் விஞ்ஞான தலைமை கூடத்தையும் முதலுதவி சிகிச்சை மையத்தையும் தரைமட்டமாக்கிட்டேன். அந்த தாக்குதல் நமக்கு வெற்றியா இருந்தாலும் அதோட நோக்கம் நிறைவேறல. விஞ்ஞானி பல்தேவும் அந்த சின்ன பையன் கைலாஷும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இந்திய பிரதமர் நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தியை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற ஒரு வீடியோவை காட்டுச்சு. அதுல அவரு இன்னைக்கு நடந்த தாக்குதல்ல விஞ்ஞான தலைமை அலுவலகத்தோட கட்டடமும் முதலுதவி சிகிச்சை மையத்தோட கட்டடமும் மட்டும் சேதமடைஞ்சிருக்கு. சிகிச்சைக்காக வந்திருந்த 2 நோயாளிகள் காயமடைஞ்சிருக்காங்க. இதை தவிர விஞ்ஞானிகளுக்கோ விஞ்ஞான கருவிகளுக்கோ எந்த சேதமும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாரு. இப்ப ஆர்சி பச்சை மாவலி கிட்ட தாக்குதல் நடத்தியும் எப்படி அவங்க 2 பேரும் தப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டாரு. பச்சை மாவலி ஏதோ சொல்றதுக்குள்ள பாபின் சொன்னாரு, இல்ல தவறு என் மேலதான். பல்தேவ் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் வழியா எங்கேயாவது பச்சை மாவலிய கண்டுபிடிச்சிட போறாரேங்கிற பதட்டத்துல பல்தேவும் கைலாஷும் இருந்த கட்டிடங்களை தாக்கறதுக்கு உத்தரவு கொடுத்தேன்.
கட்டிடம் மட்டும்தான் சேதமாகும். அவங்க 2 பேரும் தப்பிச்சிடுவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாரு. இப்ப பச்சை மாவலி அவங்க 2 பேர்கிட்டையும், நாம இங்க பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல பிரதமர் அலுவலகத்திலேருந்து பல்தேவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துச்சு. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதை நான் பதிவு செஞ்சிருக்கேன். இதோ அந்த உரையாடல் அப்படின்னு சொல்லி பல்தேவுக்கும் பிரதமருக்கும் நடந்த உரையாடலை ஆர்சிக்கும் பாபினுக்கும் போட்டு காட்டிச்சு. பிரதமர் பல்தேவ் கிட்ட, இவ்வளவு பெரிய விபத்திலேருந்து தப்பிச்ச உங்களுக்கும் மற்ற விஞ்ஞானிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த வெடின்னு உளவுத்துறை தகவல் எனக்கு கிடைச்சிது. ஆனா விஞ்ஞானிகளுக்கோ விஞ்ஞான கருவிகளுக்கோ பெரிய அளவுல சேதம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டாரு. இப்ப பல்தேவ் சொன்னாரு, உளவுத்துறை சொன்ன மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த வெடிதான் வெடிச்சுது. ஆனா இந்த தலைமை விஞ்ஞான கூடத்து மேலையும் விஞ்ஞானிகள் மேலையும் இத மாதிரி ஒரு தாக்குதல் எப்ப வேணா நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால பாபின் கிட்டேந்து இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்ட உடனே முதல் வேலையா நான் செஞ்சது, பூமிக்கு அடியில குண்டு துளைக்க முடியாத அளவுக்கு கட்டட அமைப்புகளை மாத்தி அதுல தான் விஞ்ஞான ஆராய்ச்சி கூடத்தோட முக்கிய செயல்பாடுகள் நடக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதனால தான் இந்த கட்டடத்தோட மேல் பகுதியும் சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்பும் மட்டும் சேதமாச்சு. புதிய டெலஸ்கோப்பை பொருத்துற பணி நாளைக்கு ஆரம்பிச்சு இன்னும் 2 நாளைக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆர்சி பாபின் கிட்ட சொன்னாரு, பாருங்க, உங்ககிட்டேருந்து பொறுப்புகளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மொத்த விஞ்ஞான கழகத்தோட ஆராய்ச்சி கூடத்தையும் அவர் பூமிக்கு அடியில மாத்தி இருக்காரு. நாம நினைக்கிற அளவுக்கு பல்தேவ் சாதாரணமான ஆள் இல்ல. இந்த தடவை நம்ம திட்டம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூடிய சீக்கிரம் பல்தேவை ஏதாவது ஒரு விதத்துல பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொன்னாரு. பாபினும் அவர் சொல்றத ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டிட்டு, பச்சை மாவலி கிட்ட, நீ போய் உன் வேலையை கவனி, கூடிய சீக்கிரம் நான் உனக்கு அடுத்த உத்தரவை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி தொடர்பை துண்டிச்சாரு. இது நடந்த 2 மணி நேரத்துக்குள்ள மறுபடியும் பச்சை மாவலி கிட்டேந்து செயற்கை செந்தீவோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் சம்பந்தமா பேச ஒரு அழைப்பு வந்திருந்துச்சு. மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியாம ஆர்சியும் பாபினும் ரகசிய அறைக்குள்ள வந்து அங்கேருந்து பச்சை மாவலிய தொடர்புல வர சொன்னாங்க. இந்த தடவை தொடர்புல வந்த பச்சை மாவலி ஒரு புதிய தகவலை சொல்லிச்சு. இஸ்ரேலை தொடர்ந்து இப்ப அமெரிக்காவும் செயற்கை செந்தீவை அழிக்கிறதுக்கு ஒரு ஏவுகணையை ஏவறத்துக்கு தயாரா இருக்கு. ஆனா இது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா எப்படியாவது செயற்கை செந்தீவுக்கும் தெரிஞ்சிடும். இஸ்ரேலோட திட்டம் தோல்வி அடைஞ்ச மாதிரி இந்த திட்டமும் தோல்வி அடையறதுக்கான வாய்ப்பாயிடும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. அமெரிக்க தலைமை விஞ்ஞானியும் இந்திய தலைமை விஞ்ஞானி பல்தேவும் பேசிக்கிட்ட உரையாடலை நான் பதிவு செஞ்சிருக்கேன், இத பாருங்க அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்ச உரையாடலை போட்டு காட்டிச்சு. இப்ப திரையில வந்த அமெரிக்க தலைமை விஞ்ஞானி, ஹலோ மிஸ்டர் பல்தேவ், இந்த நேரத்துல உங்களை தொந்தரவு செய்யறதுக்கு மன்னிக்கணும். செய்தி ரொம்ப அவசரம், அதோட ரொம்ப ரொம்ப ரகசியம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. பல்தேவும் அவர்கிட்ட, அது என்ன செய்தி, எதுவா இருந்தாலும் அதை நாங்க ரகசியமா பாதுகாப்போம். இந்திய தலைமை விஞ்ஞானி பத்தி உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அமெரிக்காவோட தலைமை விஞ்ஞானி சொன்னாரு, உலக மக்களோட நலனுக்காக அமெரிக்கா செய்ய இருக்கிற ஒரு முக்கியமான செயலுக்கு இந்தியாவோட ஆதரவும் தொழில்நுட்ப உதவியும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப பல்தேவ் அவர்கிட்ட, இந்தியா மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எங்களோட நன்றிகள். நாங்க என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க, அதுக்கு நாங்க எங்களை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அமெரிக்க தலைமை விஞ்ஞானி சொன்னாரு, மறுபடியும் ஒரு தடவை ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணைய செயற்கை செந்தீவை நோக்கி ஏவறத்துக்கு அமெரிக்கா முடிவெடுத்திருக்கு. இந்த தடவை அந்த ஏவுகணை செயற்கை செந்தீவை முற்றிலுமா அழிக்கிற அளவுக்கு எல்லாவித தொழில்நுட்பத்தோடையும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல முறை பல நாடுகளோட திட்டம் தோல்வி அடைஞ்சதுனால இப்ப உலக மக்களுக்கு விஞ்ஞானிகள் மேல ஒரு நம்பிக்கையே இல்ல. அதனால எந்த நாட்டு விஞ்ஞானிக்கும் உலக மக்களோட ஆதரவு இல்ல. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையை மீட்டு எடுக்கிற மாதிரி இந்த முயற்சி அமையணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் விரும்புறாரு. அதனால செயற்கை செந்தீவை அழிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வேற எந்த நாடுகளுக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. இந்தியாவோட பங்களிப்பு எங்களுக்கு முக்கியங்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இந்த விஷயத்த சொல்றேன். எங்க ரேடாரை விட
உங்க ரேடார் தொழில்நுட்பத்துல இன்னும் மேம்படுத்தப்பட்டதா இருக்கு. உங்க ரேடார் உதவியோட ஏவுகணை போற வழிப்பாதைய கண்காணிச்சு உடனுக்குடன் படங்களை எடுத்து எங்களுக்கு அனுப்பணும்னு கேட்டுக்கிறேன். இந்தியாவை தவிர வேற எந்த நாடாலையும் இந்த வேலையை செய்ய முடியாது. நாங்க எந்த நாட்டு ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இந்த ஏவுகணையை வடிவமைச்சிருக்கோம். ஆனா உங்க ரேடார் கண்ணுலேருந்து இது தப்பாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால தான் எங்க ரேடாருக்கு பதிலா உங்க ரேடாரையே பயன்படுத்தலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்க விஞ்ஞானி சொன்னதை கேட்டதும் பல்தேவோட முகத்துல கவலை இருந்தத திரையில தெரிஞ்ச அவரோட முகமே காட்டி கொடுத்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்காவோட தலைமை விஞ்ஞானி, எங்களுக்கு உதவுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. இப்ப பல்தேவ் அவர்கிட்ட சொன்னாரு, செயற்கை செந்தீவை அழிக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு நாடுக்கும் மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆனா உங்களுக்கே தெரியும், 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க நாட்டை சேர்ந்த டாக்டர் ரகுவீரை அவங்க கடத்தி செயற்கை செந்தீவுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கு டாக்டர் ரகுவீரோட பங்களிப்பு ரொம்பவே அவசியம். இப்ப செயற்கை செந்தீவு மேல ஏவுகணையை ஏவினா அதுல டாக்டர் ரகுவீரும் அழிஞ்சு போயிடுவாரு. அதுதான் எனக்கு கவலையாவும் தயக்கமாவும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப அமெரிக்காவோட தலைமை விஞ்ஞானி, நாங்க இதையும் எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப நமக்கு வேற வழியே இல்லையே. ரகுவீரோட உயிருக்காக உலகத்துல இருக்கிற பல கோடி மக்களோட உயிரோட நாம விளையாட முடியாது. இதையும் உங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு எங்களோட முயற்சிக்கு இந்தியாவோட மனப்பூர்வமான ஒத்துழைப்பை அமெரிக்க அதிபர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. இப்ப பல்தேவ் அவர்கிட்ட, உலக மக்களோட நன்மைக்காக இந்தியா உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே மிசைல் டிராஜெக்டரி ரிப்போர்ட்டை உடனுக்குடனே உங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி தொடர்பை துண்டிச்சாரு. ஆர்சி இப்ப பச்சை மாவலிகிட்ட, சரியான நேரத்துல சரியான உளவு தகவலை தான் நீ கொண்டு வந்திருக்க, உனக்கான அடுத்த உத்தரவு பாபின் கிட்டேந்து வரும் அப்படின்னு சொன்னதும் பச்சை மாவலி வணக்கம் சொல்லி திரையிலேந்து மறைஞ்சிச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.